இந்த அறவழி உண்ணாவிரத போராட்டம் என்பது ஏதோ எந்த கட்சியோ வசைபாடுவதற்கோ எவரையோ தூட்டுவதற்கோ கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல. ஏனென்று சொன்னால் தஞ்சாவூர் மாவட்டத்து பக்கத்திலே திருவாரூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டத்திலே திருக்கோவை கிராமம். அங்கே இருந்து வந்திருந்த அந்த கருணாநிதிக்கு அந்த விவசாயிகளை பற்றி கிஞ்சித்தும் அக்கறை கிடையாது. ஏனென்றால் அவன் ஊரிலே அவனுக்கு ஒரு ஏக்கர் இடம் கூட விவசாய நிலம் கிடையாது. அப்படி பஞ்சபுராத அந்த நீதிபதி ஜான் நிக்கல்சன் டிகுன்கா, அந்த நீதிபதிக்கு அங்க தசரா பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறது. சாமுண்டீஸ்வரி அவர்கள் தான் அம்மா வெளியே வருவதற்கும் அவருக்கு இறை தண்டனை கிடைப்பதற்கும் இது ஒரு சரியா இருக்கும். ஏன்னா ஒரு நீதிபதி இந்த நாட்டில் நம்ம நம்புதோம். நீதிபதியை நம்பும் பொழுது நீதிபதியே என் பேச்சையே கட்டிட்டு ஒரு தீர்ப்பு சொல்றான். எல்லாரும் சொன்ன மாதிரி 64 கோடி ரூபாய் 2 கோடி 40 லட்சம் வச்சிருந்தாங்க. 6 வருஷத்துல எப்படி 64 கோடி வரும்னா என்ன அம்மாவை தொழில் பண்ணாங்க. இப்ப பெரியார் யாரும் இருக்காங்கன்னா இப்ப யாரும் 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து எதுவும் தொழில் பண்ணா அவன் 50 லட்சம் 1 கோடி ஆகணும். அந்த ரூபாய் கொடுத்து அதை தொழில் பண்ண சொன்ன கொடுத்த ஆட்கள் வழக்கு போட்டு அவங்க கேஸ் உள்ளடிக்கிறதா? அம்மாவுடைய அசையம் சொத்து 2 லட்சத்தி 2 கோடி 50 லட்சம் 60 லட்சம் அப்படின்னா அதை இந்த பங்குதாரர்கள் அவர் கூட சேர்ந்த அந்த உறவினர்களுக்கு, அந்த நண்பர்களுக்கு, அந்த தோழிகளுக்கு ஒரு கடனாகவோ ஒரு கைமாத்தாவோ கொடுப்பார்கள். அது யாரும் பெரிய ஆட்கள் செய்வார்கள். முதல்வர் ஸ்தானத்தில் அம்மா இருக்காங்க. அவங்க எந்த தொழில் பண்ண முடியாது. அவங்க நாட்டை காக்க அவங்களுக்கு நேரம் போகாது. காவிரி ஆட்டை பற்றியும் காவிரி அந்த அதுக்கு சொந்தமான விவசாயிகள் பற்றி கருணாநிதி கருணாநிதியுடைய அந்த மனசாட்சியில் சொல்லுவாங்க. மண்ணாங்கட்டி அன்பழகன் சுப்பிரமணிய சாமி என்கிற ஒரு சுண்டலிக்கு அது சொன்ன மாதிரி யானை படுத்திருக்கும் போது சுண்டலி அப்படி சொல்லி குச்சிருவான் சுப்பிரமணிய சாமி. நரேந்திர மோடி பெரிய புடுங்கி மாதிரி அவரை நரேந்திர மோடி அவர் இன்னும் நினைச்சு அவருக்கு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிடுவான்னு நினைச்சேன். அதுக்கு சட்டம் தன் கடமை எப்பனாலும் செய்யட்டும். நான் ஒரு போலீஸ்காரங்களை கண்டா ஒரு தீவிரனும் ஒரு திருடனும் ஒரு கொலையாளனும் ஒரு கொள்ளைக்காரனும் அஞ்சிடும். அது நம்பீரமா இருக்கும். அந்த டாக்குமெண்ட் போட்டா அப்படின்னாங்க டாக்டருக்கு இல்லையா டாக்டர் தரும் புனிதமான ஒருத்தரும் எல்லாரும் கள்ளமானம் சாய்க்கிறீர்கள். கருணாநிதி லேசா ஒரு வீட்டுல ஒரு சின்ன இடத்துல 4 இடத்துல குளம் இருந்தா கொள்ள இருந்தா நாட்டிலே ஜனநாயகம் செத்து விட்டது. நாட்டிலே ஒரு இந்த கலவரம் வருகிறது. நாட்டிலே சட்ட ஒழுங்கு பிரச்சனை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம் அறிக்கை கொடுக்கக்கூடிய கருணாநிதியும் பேராசிரியரும் அம்மா அவர்கள் அங்கே தவறான குற்றச்சாட்டுகளால் பொய்யான ஒரு கேசால் உள்ளே இருக்கிறார்கள். அதை போட்ட சுப்பிரமணிய சாமி ஊழையிட்டு இருக்கான். அதற்கு கர்நாடகாவில் நடந்து இந்த பொய்யான கேசல் மனசாட்சி எங்களுடைய கட்சியினுடைய முன்னோடிகள் அத்தனை பேர் இருக்காங்க. நேற்று எல்லாரும் பார்த்திருப்பீங்க, டிவிலையும் பத்திரிகையிலையும். இன்னைக்கு காலையில பத்திரிகையில பார்த்திருப்பீங்க. எவ்வளவு ஒரு கொடுமை கண்ணீர் வருங்க. ஒவ்வொரு கதையை சொன்னா எந்த அமைச்சருக்காச்சு இல்ல எந்த அமைச்சருக்காவது அல்லது முதலமைச்சரா பதவியேற்றுக் கொண்ட ஓபிஎஸ் அண்ணாச்சி அவர்களுக்காவது இதற்கு உடனே கர்நாடகத்தில் காங்கிரஸ் அரசாங்க உடனே தமிழர்களையும் தமிழகத்தில் யார் தலைவராக இருக்கலாம் அவங்களை கேவலப்படுத்தும் கருணாநிதி. இங்க ஆள் கிடைக்கலன்னா இலங்கையில தமிழின தலைவர்கள் அங்க எங்கேயாவது கேவலப்படுத்தும். இல்லாட்ட ஆளுக்கு வச்சு கொள்ளுவான். கருணாநிதிக்கு வேலையை தான் அறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவங்க 76,000 கோடி இந்த நாட்டிலே பொய்யான ஒரு குற்றச்சாட்டு பண்ணி 64 கோடி ரூபாய் இருந்தது. அதற்கு 100 கோடி ரூபாய் அவதாரம் போடுவான் என்றால் இது எங்கேயாச்சும் ஒரு கிராம பஞ்சாயத்துல ஒரு நாட்டாம செய்யக்கூடிய ஒரு கேடுகட்ட வேலையை இங்க முறை 1000 ரூபாய் கொடுத்துட்டு 48,000 வாங்கக்கூடிய ஒரு கந்து வட்டிக்காக மாதிரி 64 கோடி ரூபாய் அநியாயமா ஏதோ சம்பாதிச்சு அம்மா உதவி செஞ்சாங்க கூட சேர்ந்த ஆட்களுக்கு.
350 ரூபாய்க்கு வித்து கொண்டு இருந்தது. அம்மா அரசு முத நாள் 190 ரூபாய்க்கு அறிவிச்சிருக்காங்க. வீடு கட்டுறவங்களுக்கு எவ்வளவு சலுகை, இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டாம். இப்ப நாங்க இப்ப நம்ம ஆட்சியா இருக்கிறதால இன்னைக்கு நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆட்சியா இல்ல அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு சீரழிஞ்சு போவோம், கருணாநிதி அழிஞ்சு போவான், முக ஸ்டாலின் மூளை செதறி போவோம், வயசோ வலிக்கு போயிடுவான். எல்லாரும் எங்களை எந்த நேரம் பண்ண முடியும். நாங்க அடங்கி இருக்கோம். அண்ணா திமுக அனைத்து இந்திய அண்ணா திமுக, அவன் திமுக இருக்கலாம், அவன் ஜேதிமுக இருக்கலாம், அவன் மதிமுக இருக்கலாம். இது அனைத்து இந்திய அண்ணா திமுக, சாதாரணப்பட்ட இயக்கம் அல்ல. அதாவது ஒவ்வொருத்தனும் பொட்டி பாம்பா அடங்கி போயிருக்கான்.